வணக்கம். வாழ்க நலமுடன். இன்றைய நாள் 2/2/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திதி சதுர்த்தி திதி. மதியம் 12:29 வரைக்கும் சதுர்த்தி இருக்குது. அதன் பின்பு பஞ்சமி திதி ஆரம்பிக்குது. இன்றைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, காலையில் 5:29 மணி வரை பூரட்டாதி இருக்குது. அதுக்கப்புறம் உத்திரட்டாதி வருது. அப்போ நம்ம காலையில் இருக்க போகிற அந்த 5:29 மணி வரைக்கும் இருக்குதுங்களா பூரட்டாதி, அதனுடைய பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நேற்று வீடியோவிலேயே இருக்குது. புரட்டாதியினுடைய சாதக பாதகங்களை நேற்றே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். அதனால் காலை அந்த 5:29 மணி வரை இருக்கக்கூடிய பூரட்டாதிக்கான பலன்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதில்ல. அதன் பின்பு வரக்கூடிய உத்திரட்டாதி, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காலை 5:29 மணிக்கு மேலே வரக்கூடிய உத்திரட்டாதி ஜென்ம நட்சத்திரம். யாரெல்லாம் ஜென்ம நட்சத்திரமாக உத்திரட்டாதியில் பிறந்திருக்கீங்களோ, நீங்கள் கோபம் தவிர்த்து பொறுமை காக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். அதே போல் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மகம். யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ, நீங்கள் கவனக்குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்குன்றதுனால, நீங்கள் எடுத்துக்கிட்ட செயல்களை கூடுதல் கவனத்தோடு செய்ய வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். சரி, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் யாராருக்கெல்லாம் நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்குன்னு இப்போ பார்ப்போம். காலை 5:29 மணிக்கு மேலே வரக்கூடிய இந்த உத்திரட்டாதி யாரெல்லாம் பரணியில் பிறந்திருக்கீங்களோ, பூரம், பூராடம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்தெல்லாம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது, இந்த நாள் நீங்கள் எடுத்துக்கிட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அது இருக்கும். அதே போல் யாருக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை, யாருக்கெல்லாம் சாதகம் இல்லாத ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் கார்த்திகையில் பிறந்திருக்கீங்களோ, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிடம், சித்திரை மற்றும் அவிட்டம் இதில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது, கண்டிப்பாக நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். அடுத்து நம்ம இன்றைய தேதியான 2ஆம் தேதிக்கான நியூமராலஜி பலனை பார்ப்போம். இந்த 2ஆம் தேதி யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்க போகுது, எந்தெந்த ஆங்கில மாத பிறந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு சாதகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் 1ஆம் தேதியில் பிறந்திருக்கீங்களோ 7, 10, 16, 19, 25 மற்றும் 28 இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது, இந்த நாள் உங்களுக்கு எடுத்துக்கொண்ட அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். அதே நேரத்தில் யார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், யாருக்கு சாதகமில்லாத ஒரு சூழலை இந்த 2ஆம் தேதி தரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஆங்கில மாத பிறந்த தேதி 4ஆம் தேதியில் பிறந்திருக்கீங்களோ 9, 13, 18, 22 மற்றும் 27 இதிலெல்லாம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது, நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இது இருக்கும். மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இது மற்றொரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.